தனது அண்ணனை கொலை செய்தது மட்டுமில்லாமல் தன்னையும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் மிரட்டியதால் கொலை செய்ததாக தற்பொழுது பாலு அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். தற்பொழுது ஆற்காடு பாலு அவர்கள் வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நேற்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் ஒரு 8 பேர் கொண்ட கும்பலால் தனது வீட்டு அருகே கொலை செய்யப்பட்டார். அவரது உடலானது தற்போது பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு அது பிரேத பரிசோதனையில் நிறைவுற்றது. இந்த பிரேத பரிசோதனையில் நிறைவுற்றை அடுத்து தற்போது உடலானது ஒப்படைக்க இருந்த நிலையில் உடலை வாங்க மாட்டோம் என்று தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் காலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆதரவாளர்கள். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தால் மட்டுமே இந்த உடலை பெறுவோம் என்று தற்போது தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த கொலை செய்த 8 பேர் கொண்ட கும்பலின் தலைவராக இருக்கக்கூடிய புன்னை பாலா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்தில் இந்த கொலை செய்வதற்காக தனது சகோதரர் ஆற்காடு சுரேஷ் கடந்த 2023ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். அதற்கு பழி வாங்கும் விதமாக தான் இந்த கொலை செய்திருப்பதாக வாக்குமூலமாக தெரிவித்திருக்கிறார். நேற்று ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாள் அல்லது நினைவு நாளில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டமிட்டு இருந்த நிலையில் பிறந்த நாளில் கொலை செய்ததாக வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். புன்னை பாலு தனது அண்ணனை கொலை செய்தது மட்டுமல்லாமல் தன்னையும் ஜெயபால் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் மிரட்டியதால் தான் தனது மனைவி பயத்தில் பிரிந்து சென்று விட்டதாகவும் அண்ணனும் இல்லை மனைவியும் இல்லை என்பதால் தன்னை கொல்வதற்காக முன்று கொன்று விட திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்கு தென்னரசு கொலை வழக்கில் தன்னோடு சிறையில் இருந்தவர்கள் சுரேஷின் கிளப்பில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சேர்ந்து நேற்று கொலை செய்ததாக அந்த வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். இன்னும் சில மணி நேரத்தில் அந்த பாலு உள்ளிட்ட 8 பேரை தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்க இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.